தமிழ்லயே மொழி அரசியல் பயிற்றுவிக்கப்படல. காரணம் நம்ம ஆண்ட திராவிடர்கள் தமிழ்ல அரசியல தூக்கிட்டான். உனக்கு அரசியல் தெரிஞ்சா நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்ப, உனக்கு அரசியல் தெரியக்கூடாது, நான் சும்மா போ அப்படின்னு நம்மளை விட்டான். இன்னைக்கு நம்மளுக்கு அரசியல் தெரிஞ்சா? கேரளால ஒரு தலைவனை தரையில் தர்றாங்களா திரையில தர்றாங்களா? நம்ம மட்டும் தான் திரையில் தர்றோம். ரஜினி நல்லா நடிக்கிறாரு, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம். விஜய் நல்லா ஆக்ட் பண்றாரு, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம். ஐயா கமல் வந்தாரு, அவர் நல்லா நடிப்பாரு, பன்முக கலைஞர், அவரே பாட்டு பாடுவார், அவரே டான்ஸ் ஆடுவார், அவரே படம் இயக்குவார், அவரே நடிப்பாரு, அப்ப அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம் என்கிற அந்த ஒரு ஈனம கேவலமான ஒரு சிந்தனை என்பது நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்குது. உலகத்திலேயே யாராலையும் படிக்க முடியாத ஒரு புத்தகம் மனிதது. அவங்கள படிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு தாவே காணுவான், நாளைக்கு திமுக காணுவான். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை படிக்கிறதே ரொம்ப பெரிய விடயம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்கிறான், எப்படி போகிறான், எப்படி வரானே தெரியல. திடீர்னு அப்பா அம்மா கூட சண்டை போடுறான், திடீர்னு அப்பா அம்மாட்டே பெட்ரோல் காசு வாங்கி போகிறான். அந்த ஃபோன்லேயும் இந்த ஃபோன்லேயும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் இருக்குது. புத்தகத்தில் இவ்வளோ பக்கம் எழுதுனா தான் படிப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளிப்படுத்தும் போதும் ஃபோனில் சார்ஜ் இருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும். இங்கே எவ்வளோ நேரம் வேணால் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் உள்வாங்கிக்கிட்டே இருக்கலாம். எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே நல்லா அரசியல் பேசுவாங்க அப்படின்னா போயின்னா சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, நம்மளை கவனிப்பாங்க. கவனிச்சனால தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எல்லாம் விஜய் பின்னாடி போய்ட்டு தலைவா டிவிக்கே அப்படின்னு நம்ம கத்திருப்போம். புரியுதுங்களா? எனக்கு தமிழ் தேசிய வேண்டும், தமிழ் வாழ்க அப்படின்னு நம்ம கத்துறது எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கவனிச்சனால தான். இல்லை நம்ம போய் என்றைக்கோ தற்கொலையா மாதிரி எங்கேயோ திரிஞ்சிட்டு இருப்போம். அதனால் அப்பா அம்மா கிட்ட அரசியல் பேசி தான் ஆகணும். அவங்களுக்கு முக்கியமாக அரசியல் தெரியணும். பிள்ளைங்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு சரியான அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க மனதுக்குள்ளே விதைச்சா அது சரியான அரசியலாக நம்மளால் அறுவடை பண்ண முடியும். இப்போ நீங்கள் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல ஸோ அந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதலை கொடுக்கக்கூடிய அதான் நம்ம பாடப்புத்தகங்கள் இருக்குதா? நீங்கள் ஓரளவுக்கு கேட்குறீங்க, அது நம்ம முடிய அளவு கூட அரசியல் அறிவு கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்களை ஒரு ஒன்றுமே இல்லாமல் மக்கா ஒரு மண்ணா எப்படி வந்தானோ அப்படியே அனுப்புறதுக்கு தான் இந்த கல்விமுறையை வழி செய்யுமே தவிர அவனை ஒரு நல்ல ஆளாக்கி நம்ம விஷயம் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம ஐயா என்ன சொல்லுவார், நீங்களாம் படித்து ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும்டாமா மாணவர்களே மக்களே அப்படின்னுவார். ஒயிட் காலர் ஜாப் எதுக்கு? எவன்டியா போய் கை கட்டி சொல்லுங்க முதலாளி அப்படின்னு பேசுறதுக்கா? பள்ளி படிக்கிற பசங்களுக்கு அரசியல் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறவங்க சொல்கிற ஒரு கவனமான விஷயம் என்னென்னா, ஸோ அவங்க அரசியல் கவனம் செலுத்துறது இல்லைன்னா அரசியல்னா வேறு எது கவனம் செலுத்துறது அவங்க படிப்பின் மீதான கவனத்தை சிதறடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா படிப்பு முக்கியம். வைரத்தை சீட்டி தான் பல ஆக்க முடியும். தங்கத்தை கழுவி எடுத்தாதான் அப்பா பலன்னு இருக்கியா, உருக்குனாதான் பலன்னு இருக்குதா தங்கம். அது இப்போ நம்ம வாங்கணும்னு துடிக்கிறோம், இப்போ வாங்க முடியாதா தங்கம்? இல்லை, தங்கத்தை போட்டு அதை வருத்தி உருக்கி எடுத்தாதான் அது அழகான நகையாகும், எல்லாரையும் ஈர்க்கும். இனி எல்லா பெண்களும் ஈர்க்குது நகை. எங்க அந்த நகை வாங்கி கொடுங்க அவங்க கணவர்களை பார்த்து கேட்குறாங்க. அப்போ நகை ஒரு ஈர்ப்பாக இருக்குது. நம்மளும் அதே தான் சொல்கிறோம், நம்மளை வருத்தி நம்மளை உழைச்சா மட்டும்தான் நம்மளால் எல்லாரும் ஆசைப்படக்கூடிய ஒரு பொருளாக ஆக முடியும். எங்கள் தலைமை ஆசிரியர் கூட சொல்லுவார், தியாகங்களே நம்ம உயர்த்தணும். அதெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. இப்போ நான் இங்கே வர்றதுக்கு எவ்வளோ தியாகம் செஞ்சுருக்கு, இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் ஒவ்வொரு நாள் உழைப்பு என்பது இருக்குது, நம்ம படிக்கணும் என்பது இருக்குது. கல்வியை தாண்டி நீங்கள் சொல்கிறீங்களே, கல்வியை தாண்டி நமக்கு தனிப்பட்ட விடயங்கள் இருக்கும், சிரமங்கள் இருக்கும், அதெல்லாம் பொறுத்துட்டு தான் வரணும். நம்ம எல்லாத்துலேயும் சிறந்து இருக்கணும். உங்களோட ஆசிரியர்கள் எப்படி பார்க்குறாங்க? பள்ளியிலே 2 பேர் தான் தமிழ் தேசிய கருத்துக்கெல்லாம் உடன்படுவாங்க. நிறைய பேர் இந்த திராவிடமாக இருப்பாங்க. நான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க என்னை ஒரு நட்பாக பார்ப்பாங்க, அந்த திராவிடம் பேசக்கூடியவங்களே. ஏன்னா அந்த தெரியும் அவங்களுக்கு, இங்கே உக்காந்துருக்க யாருக்கும் புரிதல் கிடையாது, இவனுங்க ஏதோ ஒரு அளவுக்கு புரிதல் இருக்குது, இவன்கிட்ட பேசினா நமக்கு ஒரு எதிர்கருத்து தெரிவிப்பான், அப்போ கருத்து பரிமாற்றம் நடக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிந்த ஒரு விட. ஏன்னா அவங்க ஆசிரியர். கருத்து பரிமாற்றம் நடந்தால் மட்டும்தான் பாடத்த மாணவர்களுடைய மனதில் கடத்த முடியும் என்பது அவங்களுக்கு நன்றாக தெரிந்த விடையும் அறிந்த விடையும். அதனால் அவங்க என் கூட பேசுவாங்க, கருத்து பரிமாற்றம் பண்ணுவாங்க. நானும் சும்மா விடாமல் சார் அப்படி சார் இப்படி சார் நானும் பேசுவேன். இப்போ நீங்கள் சொன்னீங்களா பசங்க பெருசாக ஒரு அரசியல் சம்பந்தமான புரிதல் இல்லாமல் இருக்காங்க, ரொம்ப அலட்சியமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புறது என்ன? அவங்க நம்ம இந்த குமுகத்தில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விடயங்களும் உற்று நோக்கினாங்கன்னா தெரியும் உள்ள என்ன பிரச்சனை இருக்குன்னு. மொழி போர்னு என்பது உங்களுக்கு நடந்தது, ஏன் நடந்தது, யாரால் நடந்தது, இப்போ அந்த வரலாற்றை திருச்சி பெரியார் தான் மொழி போர் நடத்தினாரு அப்படின்ற மாதிரி மாற்றி வச்சுருக்காங்க. அப்போ இவ்வளோ விடயங்கள் நம்மகிட்ட இருக்குது. தமிழர்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு போராட்டத்தையும் யாரோ ஒரு வேற்றினத்தவர் செஞ்சார், வேற்று மொழி சார்ந்தவர் செஞ்சார் அப்படிங்கிறது மாற்றப்படுது. ஏன் அது ஒரு தமிழர் செஞ்சாருன்னு இல்லை,
அப்போ தமிழ் மாணவர்கள் இதை உணரணும். இன உணர்வு, அதே மொழி உணர்வு நம்ம தமிழ் மாணவன்கிட்ட இல்லை. கேட்டால் என் தலைவன் விஜய் அப்படின்வான். தமிழ்ல ஏன் மொழி அரசியல் பயிற்றுவிக்கப்படலை? காரணம் நம்ம ஆண்ட திராவிடர்கள் தமிழ்ல அரசியல தூக்கிட்டான். உனக்கு அரசியல் தெரிஞ்சா நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்ப, உனக்கு அரசியல் தெரியக்கூடாது, நான் சும்மா போ அப்படின்னு நம்மளை விட்டான். இன்னைக்கு ஏன் நம்மளுக்கு அரசியல் தெரிஞ்சா? கேரளால ஒரு தலைவனை தரையில் தர்றாங்களா திரையில தர்றாங்களா? நம்ம மட்டும்தான் திரையில் தர்றோம். ரஜினி நல்லா நடிக்கிறாரு, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம். விஜய் நல்லா ஆக்ட் பண்றாரு, அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம். ஐயா கமல் வந்தாரு, அவர் நல்லா நடிப்பாரு, பன்முக கலைஞர், அவரே பாட்டு பாடுவார், அவரே டான்ஸ் ஆடுவார், அவரே படம் இயக்குவார், அவரே நடிப்பாரு, அப்ப அவர்கிட்ட நாட்டை கொடுத்துருவோம் என்கிற அந்த ஒரு ஈனம கேவலமான ஒரு சிந்தனை என்பது நம்மகிட்ட மட்டும்தான் இருக்குது. யார் ஒருவர் ஒரு நல்ல கொள்கை எடுத்து வைக்கிறாங்களோ, யார் ஒருவர் தமிழ்நாட்டு மக்களுக்கான எதிர்கால சிறந்த கொள்கை எடுத்து வைக்கிறாங்களோ, தமிழ்நாட்டு மக்களுக்கு சிறந்த எதிர்காலத்தை கொடுக்குறாங்களோ, அவங்கள நம்ம ஆதரிப்போம், அவங்களுக்கு நம்ம வாக்குகளை கொடுப்போம், அவங்களுக்கு நம்ம ஆதரவு தருவோம் என்கிற மனநிலை தமிழர்களுக்கு இல்லை. அதை ஒழிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோ செயல்படுறோம், வேற ஒன்றும் இல்லை. பள்ளி பாட புத்தகங்கள் தாண்டி அதுக்கு வெளியே உங்களுடைய ஆர்வங்கள் என்ன? இப்போ அரசியலை நீங்கள் எங்கே தெரிஞ்சுக்கிறீங்க? அரசியலை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் நாள்தோறும் செய்தித்தாள் படித்தாலே போதும். இன்னொன்று, உங்களை சார்ந்த உங்கள் குமுகத்துக்கிட்ட பேசுங்க, அது வேறு எதுவுமே வேணாம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட வாய் திறந்து பேசுங்க, உங்கள் அம்மா கிட்ட வாய் திறந்து பேசுங்க, சகோதரர்கிட்ட பேசுங்க, சகோதரிகிட்ட பேசுங்க. ஒரு செய்தியை படிக்கிறீங்களா, அவங்ககிட்ட பேசுங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பாருங்க. நாம் தமிழராக இருக்கலாம், அவங்க சிந்தனையில் நம்ம அடாப்ட் பண்ணியிருக்கலாம், தமிழ் தேசியத்தை நம்மளுக்கு விரும்பியிருக்கலாம். ஆனால் விவாதம் வரும்போது நான் எங்கள் அப்பா கிட்ட விவாதம் பண்ணேன்னா எங்கள் அப்பா திராவிடமாக இருப்பார், நான் தமிழ் தேசியமாக இருப்பேன். நான் திராவிடமாக இருப்பேன், எங்கள் அப்பா தமிழ் தேசியமாக இருப்பார். அப்போ கருத்து பரிமாற்றம் என்பது நிகழும்போது ஒரு தூய அரசியலை நம்மளால் உருவாக்க முடியும், ஒரு சிறந்த அரசியலை நம்மளால் உருவாக்க முடியும். பள்ளி பாட புத்தகங்களுக்கு வெளியே வேற வாசிப்புகள் ஆர்வம் இருக்கா? புத்தகங்கள் அப்படின்னு கேட்குறீங்க, புத்தகங்கள் இருக்கட்டும். உலகத்திலேயே யாராலையும் படிக்க முடியாத ஒரு புத்தகம் மனிதர்கள். அவங்கள படிக்கிறது தான் ரொம்ப பெரிய விஷயம். இன்னைக்கு தாவேகான்வான், நாளைக்கு திமுகவான். முக்கியமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தை படிக்கிறதே ரொம்ப பெரிய விடயம். அவங்க எப்படி இருக்கிறாங்க, எப்படி வாழ்றான், எப்படி போகிறான், எப்படி வரானே தெரியல. திடீர்னு அப்பா அம்மா கூட சண்டை போடுறான், திடீர்னு அப்பா அம்மாட்டே பெட்ரோல் காசு வாங்கிட்டு போகிறான், வண்டியை பெட்ரோல் போட்டு சுத்த. நம்ம பார்க்குறோம், நம்மகிட்ட பெட்ரோல் போடுறதுக்கே காசு இல்லை. மோடி ஒரு பக்கம் பெட்ரோல் விலை ஏற்றிட்டு இருக்காரு, ஸ்டாலின் ஒரு பக்கம் குறைப்பேங்கிறாரு. இவங்களுக்கு மட்டும் எப்படா பெட்ரோல் காசு கிடைக்குது? நம்ம அதெல்லாம் விட்டு நோக்குறோம். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய தோழர்கள்கிட்ட பேசணும். நான் சொன்னேன் இல்லையா, மனிதன் என்பது பயங்கரமான புத்தகம். இதில் அந்த ஃபோன்லேயும் இந்த ஃபோன்லேயும் குறிப்பிட்ட அளவுக்கு தான் ஸ்டோரேஜ் இருக்குது. புத்தகத்தில் இவ்வளோ பக்கம் எழுதுனா தான் படிப்பாங்க. ஆனால் இங்கே நீங்கள் எவ்வளோ வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம், அன்லிமிட்டடாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். வெளிப்படுத்தும் போதும் ஃபோனில் சார்ஜ் இருந்தால் தான் வெளிப்படுத்த முடியும். இங்கே எவ்வளோ நேரம் வேணால் வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கலாம், நம்மளும் உள்வாங்கிக்கிட்டே இருக்கலாம். இங்கே ஸ்டோரேஜ் ஏற்கனவே ஃபுல்லு தான், இருந்தாலும் இங்கே அன்லிமிட்டட் ஸ்டோரேஜ் என்னன்னா நம்ம வாங்கி போட்டுக்கிட்டே இருக்கலாம். நீங்கள் ஒரு கருத்து பரிமாற்றம் நிகழும் போது அதில் 1000 கருத்துக்கள் தோன்றும். எது நல்லது கெட்டது அப்படின்றத நம்மளே தெரிவிச்சுக்கலாம். முக்கியமாக எங்கள் வீட்டுக்கு கடைக்கு வரக்கூடிய தோழர்கள் சும்மா தோழர்கள் கிடையாது. இந்த வெட்டி கதை பேசிக்கிட்டு திமுக நல்ல கட்சி, திமுக எனக்கு 200 கொடுத்தானாலும் ஓட்டு போட்டேன், அதிமுக 500 கொடுத்தானாலும் ஓட்டு போட்டேன், அடுத்து விஜய் தருவானா மாட்டானா அப்படி கேட்கக்கூடிய தோழர்கள் இல்லை. நல்ல கருத்துடைய தோழர்கள், ஆழமான சிந்தனையுடைய தோழர்கள் நம்ம கடைக்கு வருவாங்க. அவங்ககிட்ட பேசுவோம். நாள்தோறும் தமிழ்நாட்டினுடைய நிலைமை எப்படி இருக்குது, இந்திய ஒன்றியத்தினுடைய நிலைமை எப்படி இருக்குது, எந்தெந்த அரசியல் நகர்ந்துக்கிட்டு இருக்குது, உலகம் எதை நோக்கி நகருது, இது எல்லாத்தையும் கேட்டு தெரிஞ்சுக்கும். பேசும்பொழுதே இது போட்டு ஹைலைட்டர் போட்டு காமிப்பாங்க. நான் இந்த புத்தகத்தில் படித்தேன் தம்பி, இந்த புத்தகத்தில் இவ்வளோ சிந்தனை இருக்குது, நான் அந்த புத்தகம் படித்தேன் தம்பி, அந்த புத்தகத்தில் இவ்வளோ சிந்தனை இருக்குது, இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும் உணர்ந்தா சொல்லுவாங்க. இல்லை எடுத்துகிட்டு வந்து கொடுத்தே போயிடுவாங்க, இந்தாப்பா படிப்பா, படிச்சுட்டு நீ கொடுப்பா அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு நம்ம வளர்ச்சியின் மீது நாட்டம் காட்டக்கூடிய, ஆர்வம் காட்டக்கூடிய தோழர்கள் தான் நம்ம தோழர்கள். அவங்ககிட்ட பேசுவோம், படிப்போம், நிறைய தகவல் பரிமாற்றம் நிகழும். நீங்கள் அப்பாட்ட அரசியல் பேசுவேன் அப்படின்னு சொன்னீங்க, அம்மாவிட்ட அரசியல் பேசுவீங்களா? எங்கள் அம்மா அரசியல் பேசுவாங்க. ஏன்னா எல்லாரும் அரசியல் தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்ம எல்லாரும் தெரிஞ்சுட்டு வீட்டுக்கு தெரிஞ்சு சொல்லிக் கொடுக்காம இருந்தால் என்ன அர்த்தம்? அது எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே நல்லா அரசியல் பேசுவாங்க அப்படின்னா போய் நின்னா சரி ஒழிஞ்சு போ அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க, நம்மளை கவனிப்பாங்க. கவனிச்சனால தான் நம்ம இந்த இடத்துல உட்காந்துருக்கோம். எல்லாம் விஜய் பின்னாடி போயிட்டு தலைவா டிவிக்கே அப்படின்னு நம்ம கத்திருப்போம். புரியுதுங்களா? எனக்கு தமிழ் தேசிய வேண்டும், தமிழ் வாழ்க அப்படின்னு நம்ம கத்துறது எங்கள் அப்பா அம்மா 2 பேரும் கவனிச்சனால தான். எல்லாம் நம்ம போய் என்னைக்கோ தற்குறியாக மாதிரி எங்கெங்கேயோ திரிஞ்சிட்டு இருப்போம். அதனால் அப்பா அம்மா கிட்ட அரசியல் பேசி தான் ஆகணும். அவங்களுக்கு முக்கியமாக அரசியல் தெரியணும். பிள்ளைங்கிட்ட பேசணும் அப்படின்னா ஒரு சரியான அரசியல் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அவங்க மனதுக்குள்ளே விதைச்சா அது சரியான அரசியலாக நம்மளால் அறுவடை பண்ண முடியும். உங்கள் தம்பியை பற்றி சொன்னீங்க, அவருக்கு இப்படி அரசியல் புரிதல் இருக்கா? அவர் பேசுவாரா? அவர் நம்ம பேசுறது பேசிட்டு தான் இருப்பார், அவரு ஜாலியாக இருப்பார். அவர் நம்ம ஃபன் டைப், அவரை கண்டுக்க மாட்டோம். அவர் போயிட்டு வந்துட்டு இருப்பார், நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருப்பார். அது ஒன்றும் இல்லை. அவர் என்ன வயசாகுது? 14. அவர் 10ஆம் கிளாஸ் படிக்கிறார். 10ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்காரு, தேர்வு எழுத போறாரு.
பட் அவருக்கு அரசியல் ஆர்வம் இருக்கா வந்து? ஒரு ஃபன் டைப். நம்ம என்ன கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டாரு. அவராக வந்து பேசினாருன்னா சரிங்க முதலாளி சரிங்க முதலாளி அப்படின்னு நம்ம சொன்னோம். அவர் எதிர்த்து பேசினா சண்டை வரும். அதனால் நம்ம சைலண்ட் சரிங்க முதலாளி ஓகே முதலாளி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். ஆனால் முதலாளி கிட்ட பணிவாக நடந்தால் நல்லது, அதனால பணிவாக நடந்துக்கிறோம். நீங்கள் அரசியல் பேசுகிற சம்பந்தமாக அவருக்கு என்ன பார்வை இருக்குது? நம்மளை கண்டுக்கலாம் மாட்டாரு. நம்ம எதாவது பேசணும்னா பேசியா சரி போய்ட்டு வா, நீங்கள் கூட சொல்லிட்டு வந்தே இங்கே போய் பேசணும், போயிட்டு வா அப்படின்னு தான் அவர் சொல்லுவார். அரசியல் பேசினா நம்மகிட்ட வந்து நாட்டமாக பேசுவார், கூட வருவார், கூட போவார். அதனால் அவர் ஒரு ஃபன் டைப். அவர்கிட்ட நம்ம பேசலாம், அவர்கிட்ட இருந்து கருத்துலாம் வாங்கிக்கலாம். அவர் ஒரு நல்ல சோர்ஸ் தான். ஏதாவது அவரை பற்றி சொல்லணும் அப்படின்னா ஐயா போல இல்லை அப்படின்னு பாட்டு தான் போனேன். ஏன் அப்படின்னா ஐயா சீமானவர்களே நான் கூப்பிட்றாரு முதல் தடவை சந்திக்கணும் அப்படின்ட்டு. சரி நம்மளால் வீட்டில் சும்மா தானே இருக்காரு, கடைக்குட்டி சிங்கம்ல, சரி சிங்கம்ல நீங்கள் ஐயா விஜய் நினச்சிட போறீங்க, புளியை கூட்டு போகாமன்னு சொல்லிட்டு கூட்டு போய் விட்டேனே. நான் இங்கே உட்காந்துட்டேன், ஐயா சீமான் இங்கே உட்காந்துருக்காரு. அது வந்து ஒரு சோஃபா. நான் அப்படி உட்காந்து ஐயாட்ட சொல்லுங்க அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். இவர் பக்கத்தில் உட்காந்து அவர் ஒரு தடவை கூப்பிட்டான், பார்க்கல, ஒரு காதில் விட போல, என்கிட்ட ரொம்ப ஆர்வமாக பேசிட்டு இருக்காரு. இப்படி கூப்பிட்டான், சொல்லுப்பா அப்படின்னாரு. நீங்கள் அவரை போய் எப்போ பார்த்தீங்க, எப்போ போய் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ பார்த்தேன்ப்பா. நீங்கள் துப்பாக்கியில் எடுத்து சுட்டுருக்கீங்களா? சுட்டுருக்கேன்ப்பா. நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க கேள்வி மேலே கேட்க ஆரம்பிச்சிட்டான். அவரும் சமாளிக்கிறாரு, தாங்க முடியல. அவரை போட்டு நொந்தி எடுத்துட்டு அப்புறம் ஃபோட்டோ எடுக்கும்போது அடிச்சிருச்சான். நீ நல்லா ஒருவடா கை போட்டு கடைசியில் புகைப்படம் எடுத்துட்டு. நம்ம கூட எந்த கூட்டத்துக்கு போனாலும் உன் தம்பி எங்கடா அப்படின்னு கேட்பாரு. நான் வந்திருக்கேன், என்ன ரெஸ்பான்சிபிளாக மதிக்கிறது கிடையாது. வந்தனே அவனை கேட்பாரு, அவங்க அப்படின்னு. ஐயா இல்லைங்க அவன் வீட்டுக்கு போயிருக்காங்க. இன்னைக்கு என்னடா பள்ளிக்கூடம், அவர் பிறந்த நாளுக்கு போனேன், நவம்பர் 8 இல்லையா, போனேன். சரி வாழ்த்துக்கள் சொல்லிட்டு ஏதாவது கொடுத்துட்டு வருவேன் அப்படின்னு போனேன். நானும் என் பகுதியை சார்ந்த மக்கள்லாம் போனேன்னே நானும் எங்கள் அப்பா போய் நிற்கிறோம். அவன் எங்கடா அப்படின்னாரு. ஐயா இல்லைங்க அவன் 10ஆம் வகுப்பு படிக்கிறான், இந்த மாதிரி பள்ளிக்கூடம் வச்சுட்டாங்க. நீங்கள் என்னடா பள்ளிக்கூடம், இல்லைங்க 10ஆம் வகுப்பு படிக்கிறாரு, சிறப்பு வகுப்பு வச்சுட்டாங்க. அப்படியா சரி அவன் பேரு மறக்காமல் கூப்பிடுவார், எங்க அவன் அப்படின்னு கேட்பாரு. அந்த அளவுக்கு அவன் மேலே அன்பு உடையவர், பற்று உடையவர். ஏன்னா கேள்வி கேட்டே அவர் நொந்தி எடுத்துட்டான். யாரை பார்த்தாலும் கேள்வி கேட்பான். இப்போ நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்கன்னா அவங்களுக்கு பதில் சொன்னேன் இல்லையா, அவனை உட்கார வச்சு நீங்கள் கேள்வி கேட்டீங்கன்னா அவங்கள திருப்பி கேள்வி கேட்பான், பதிலாக சொல்ல மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு சிறந்த மனிதர் அவர். எதிர்காலத்தில் ஒரு முழு நேர அரசியல் எடுக்கலாம் அப்படிங்கிற என்ன? முழு நேர அரசியல்லாம் இல்லை. முழு நேர அரசியல்னா நம்ம பழப்பை பார்க்க வேண்டாமா? இருக்குது, போவோம் வருவோம், நம்ம படிப்போம், படித்து எல்லாம் சொல்லுங்களா நல்ல வேலைக்கு போகணும். நம்மளுக்கு இந்த வேலைலாம் வேண்டாம், நம்ம நல்லா வந்து என்ன சொல்கிறது, ஒரு நல்ல தொழில் பண்ணுவோம், தொழில் அதிகமாக வருமானம் ஈட்டுவோம், அந்த மக்களுக்காக செலவு பண்ணுவோம், நம்ம நாட்டுக்காக செலவு பண்ணால் நம்மளுக்கு தானாக திரும்பி வரும், அதில் நம்மளுக்கு மாற்று கருத்தே இல்லை. அப்படிங்கும்போது அப்போ நம்ம எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்குது. பொதுவாக அரசியலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 2 விதமான அரசியல் இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒன்று கொள்கை அரசியல் ஒன்று இருக்குது, அது அதிகாரத்தை கைப்பற்றணும், அதிகாரத்தை கைப்பற்றுறது மூலமாக தான் மக்களுக்கு எதாவது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி தேர்தலில் பங்கெடுத்து அதுக்காக சில கொள்கைகளில் சமரசம் பண்ணிக்கிட்டால் கூட பரவாயில்ல, கூட்டணி போய் அதிகாரத்தை கைப்பற்றி மக்களுக்கு நல்ல செய்யணும் அப்படிங்கிற ஒரு அரசியல். இது அதிகார அரசியல். இன்னொன்று கொள்கை அரசியல். அரசியலில் பங்கெடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, செயற்பாட்டாலேயே மக்கள் இதில் ஒரு சிந்தனை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது. இல்லைன்னா தேர்தலில் பங்கெடுக்கலைன்னா கூட கொள்கையில் சமரசம் பண்ணாமல் இருக்கிறது. நீங்கள் எதை முக்கியம்னு நினைக்கிறீங்க? ஐயா நம்ம வந்து மக்கள்கிட்ட போகிறது மிக மிக முக்கியம். என்றைக்குமே மக்கள்கிட்ட ஐயா அம்பேத்கர் அவர்கள் சொல்லுவார், அதிகாரம் மிக வலிமையானது. ஐயா சீமான் சொல்ல அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. எப்போ நீங்கள் அதிகாரத்தை சென்று அடைகிறீங்களோ அப்போ எந்த தத்துவத்தோட மக்கள்கிட்ட கொண்டு போகலாம். ஏன்னா அண்ணா அவர்கள் திமுக வெற்றி பெற செய்த போது மொழிப்போர் என்பது பயமானது இருந்தது. அப்போ மக்களுக்கு தத்துவம் கோட்பாடுலாம் என்னன்னு தெரியாது. அண்ணா ஜெயிச்சது மொழி போரால், தமிழால் வெற்றி பெறும். இந்த இந்திய ஒன்றியம் என்பது பிரிக்கப்பட்டதும் மொழியினால. இங்கே மொழிவாரி அரசியல் மட்டும்தான் வெற்றி பெறும். நான் ஒரு குறிப்பிட்ட சாதிக்கு அரசியல் பண்ணுறேன், நான் ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு அரசியல் பண்ணுறேன் அப்படின்னா அந்த அரசியல் என்றைக்குமே பலிக்காது. அந்த அரசியல் என்றைக்குமே ஆட்சிக்கு வராது, அதிகாரத்தை அடையாது. அது வந்து ஒரு குப்பை அரசியல், வேஸ்ட் அரசியல். நீங்கள் பலரும் தமிழ்நாட்டில் எப்படி இருக்கிறாங்க உங்களுக்கே தெரியும். குறிப்பிட்ட சாதிக்கான உரிமைகளை நாங்கள் பேசுவோம், குறிப்பிட்ட மதத்திற்கான நாங்கள் உரிமைகளை பேசுவோம் அப்படின்வாங்க. இனமாக சேர்ந்தால் மட்டும்தான் உங்களுக்கான உரிமைகளை நீங்கள் பெற முடியும். ஆனால் நீங்கள் தமிழர்களாக வந்து இணைங்க, ஒட்டுமொத்த தமிழர்களுக்கும் உரிமை கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம மீண்டும் மீண்டும் சொல்லக்கூடிய கருத்து. பாடப்புத்தகங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ பாடப்புத்தகங்களில் போதுமான அளவுக்கு ஒரு அரசியல் அறிவு இருக்காது. அப்படி நீங்கள் பார்த்தா 10th படத்தில் கலைஞர் ரொம்ப நல்லவர்னு போட்டு வச்சுருங்க. இல்லை அது எப்படி அது அவங்க ஒரு பக்கம் எம்ஜிஆர் நல்லவர்னுவாங்க, இன்னொரு பக்கம் கலைஞர் நல்லவர்னுவாங்க. யார் நல்லவர்னு யாருக்குமே தெரியாது. அந்த அளவுக்கு அரசியல் குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய அரசியல்னா என்னன்னு தெரியாமல் இவர் நல்லவரா அவர் நல்லவரா திடீர்னு பார்த்தா ஒருத்தன் காமராஜர் ஊழல்வாதின்னு, யார் நம்ம ஐயா முக்தாரி ஊழல்வாதின்னுவான். 6th படத்தில் பார்த்தா காமராஜர் ரொம்ப நல்லவர்னு போட்டு வச்சுருப்பான். அப்போ யார் நம்ம ஆதரிக்கிறது, காமராஜர் ஊழல்வாதியா நல்லவரா? முக்தார் காசு வாங்கிட்டு பேசுகிறாப்புல அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. அவரு கிட்டத்தட்ட ஒரு தற்கொலை அப்படின்னு நமக்கு தெரிஞ்ச விடயம் தான், புரியுதுங்களா? அதை நம்ம பிரித்து பார்க்கக்கூடிய திறன் நமக்கு இருக்குது. ஒரு 6வது படிக்கக்கூடிய குழந்தைக்கு அது இருக்கா?
அதை தான் நம்ம கேட்குறோம். 6வது படிக்கக்கூடிய மாணவருக்கு அந்த திறமை இருக்கா? அப்போ திட்டமிட்டு ஏதோ ஒன்று இங்கே புகுத்தப்படுது. திட்டமிட்டு இந்த திராவிடத்தை நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு புகுத்தப்படுது. அதாவது ப்ளவுஸ் ஏன் விலையேறிச்சு அப்படின்னு கேட்டால், புலைச்சியெல்லாம் ப்ளவுஸ் போட்ட ஆரம்பிச்சிட்டா விலையேறிச்சுன்னு யார் ஈவே ராமசாமி சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் போய் பாருங்கள், அவர் தான் வந்து சாதியை மறுத்த தலைவர், அவர் தான் பெரிய இவர், அவர் தான் பெரிய அவர் அப்படின்னா. சோறு ஏன்ப்பா விலை அதிகரிச்சு அப்படின்னா, கல் குடிக்கிறவங்களாம் அங்கே சோறு சார ஆரம்பிச்சிட்டா சோறு விலை அதிகரிக்க தான் செய்யும். ஏன்ப்பா கல்வி என்னப்பா பள்ளி ஊருக்கு ஸ்கூல் திறக்கிறாங்களே அப்படின்னு போய் கேட்டால், பல்லனும் பறையனும் படிக்க ஆரம்பிச்சுட்டு ஸ்கூல் திறக்க தான் செய்யும் அப்படின்ட்டு ஒரு சொன்ன தலைவரை சாதியை இது பண்ண தலைவர், எங்கள் தலைவர் கிழிச்சிட்டாரு, எங்கள் தலைவர் தான் சாதியை ஒழிச்சாரு, தந்தை பெரியார் அப்படின்னா அப்படி இழிவுபடுத்தி தானே பேசுகிற. தமிழ் சனியா அப்படின்னா அவன் தான் தமிழின் தலைவர் அப்படின்னு போர்ட்ரேட் செய்யப்படுறாரு. அப்போ அது பகுத்து அறியக்கூடிய திறமை நம்ம மக்கள்கிட்ட இல்லை. கேட்டால் அவர் தான் பகுத்தறிவு சொல்லி கொடுத்த. நம்ம சொல்கிற அட முட்டாளே, பகுத்தறிவுன்றது உலகம் மனிதன் தோன்றினதுன்னு இருக்கா முட்டாளே. பகுத்தறிவுன்றது எல்லா மனிதனுக்கும் இருக்கு, நீ சொல்லி தான் வரணுங்கிறது கிடையாது. மனிதன் எப்போ தோன்றுனாலும் இது நல்லது, நெருப்பில் கை வச்சா சுடும், பகுத்தறிவு. அதனால கை வைக்காத, கை எடுத்துரு. புரியுதுங்களா? தண்ணியில் பொறுமையாக போ, வேகமாக போனால் நம்ம தண்ணியில் அடிச்சுட்டு போயிடுவோம். அதுதானே பகுத்தறிவு. சும்மா அவர் வந்து சொல்லி கொடுத்தனால பகுத்தறிவு அப்படின்னா அது முழுக்க மூடத்தனம். நான் ரொம்ப சிம்பிளாக என்ன கேட்குறேன்னா, இப்போ நீங்கள் மாணவர்களுக்கு ஓரளவுக்கு அரசியல் புரிதல் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல வந்து, ஸோ அந்த அளவுக்கான ஒரு அரசியல் புரிதலை கொடுக்கக்கூடியதா நம்ம பாடப்புத்தகங்கள் இருக்குதா? நீங்கள் ஓரளவு கேட்குறீங்க, அது நம்ம முடிய அளவு கூட அரசியல் அறிவு கொடுக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு மாணவர்களை ஒரு ஒன்றுமே இல்லாமல் ஒரு மண்ணா எப்படி வந்தானோ அப்படியே அனுப்புறதுக்கு தான் இந்த கல்விமுறையை வழி செய்யுமே தவிர, அவனை ஒரு நல்ல ஆளாக்கி நம்ம விஷயம் என்ன சொல்லுவாங்க, நீங்களாம் படித்து ஒரு நல்ல வேலைக்கு போகணும். நம்ம ஐயா என்ன சொல்லுவார், நீங்களாம் படித்து ஒயிட் காலர் ஜாபுக்கு போகணும்டாமா மாணவர்களே மக்களே அப்படின்னு. ஒயிட் காலர் ஜாப் எதுக்கு? எவன்கிட்டயா போய் கை கட்டி சொல்லுங்க முதலாளி அப்படின்னு பேசுறதுக்கா? இந்தாடா வேலை போய் செய்டா அப்படின்னு சொல்கிறதுக்கா? மாணவர்களை ஒவ்வொருவரையும் முதலாளியாக ஆக்கினா மட்டும்தான் அவன் அப்போ தமிழ்நாட்டில் அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணுவான். அப்போ தான் 4 பேருக்கு வேலை கொடுப்பாங்க. அப்போ தமிழ்நாடு தானாக வளர போகுது, பொருளாதாரத்தில் தானாக வளர, எல்லாத்துலேயும் வளர போகுது. புரியுதுங்களா? அப்போ நம்ம தமிழ் மக்கள்கிட்ட தான் சம்பாரிச்சோம், அப்போ நம்ம தமிழ் மக்களுக்கு கொடுப்போம் என்கிற சிந்தனை அவனுக்குள்ளே வரும். நீ உன்னை ஒரு சிந்தனைவாதியாகிறேன், உன்னை தத்துவவாதியாகிறேன், உன்னை ஒரு முதலாளியாகிறேன், இந்த பாடத்திட்டம் நம்மளை வழி நடத்தலை. உன்னை ஒரு ஒயிட் காலர் ஜாபுக்கு அனுப்புகிறேன், உன்னை ஒரு ஐடி கம்பெனிக்கு ஒரு அடிமையாக அனுப்புகிறேன், உன்னை ஒரு மாடான்னு அனுப்பி விடுறேன், அவனுக்கு வேலை செஞ்சு மாடா சாவு அப்படின்னு எட்டி உதைக்குது. அனுப்பி வச்சா கூட போகிற, எட்டி உதைக்கு போன்ட்டு தள்ளுது அதை நோக்கி. மாணவர்கள்ட்ட ரொம்ப பேசப்படுற ஒரு விஷயங்கிறது அந்த நீட்டு, புதிய கல்விக் கொள்கை, இதெல்லாம் இருக்குது. ஒரு மாணவராக உங்களோட நிலைப்பாடு என்னது சொந்தமாக? நீட்டு அப்படின்னு நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம நீட்டுக்கெல்லாம் எதிர்ப்பு தான், நம்ம ஆதரவுலாம் கிடையாது. இவங்க சொல்கிற நீட்டு படிச்சுட்டு வந்தால் இன்னைக்கு சொல்லுவாங்க ரொம்ப அறிவாளிகளாக தாங்களே நினைத்து கொள்வார்கள். நான் அப்படியே எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன். உள்ள அண்ணாமலை சொன்னார்ல 20,000 புத்தகம் படிச்சிருக்கேன் அப்படின்னாருல, அதுபோல் நான் எல்லா புத்தகத்தையும் படிச்சுட்டேன், நான் ரொம்ப அறிவாளி, நான் பயங்கரமான சிந்தனைவாதி அப்படின்னு சொல்கிறவங்களாம் நீட் ரொம்ப நல்ல எக்ஸாம் தான். அப்போ நீட்டு படிக்காமல் MBBS படித்தவங்களாம் அப்போ நான் கெட்ட டாக்டரா?